ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஈட் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஒரு எக், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைம் ஜூஸ், திக்கான தயிர் ஒரு ஸ்பூனுக்கு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணி எல்லாமே விட்டதுக்கப்புறம் ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக் எடுத்து அதை முதல்ல நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு எக்கு ஃபுல்லாக போட போகிறதில்ல, இதில் நான் பாதி தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் வந்து நான் பாதி எக் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். லைம் ஜூஸ், ஒரு சின்ன லெமன் எடுத்து அதோட ஜூஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தயிர், நல்ல திக்கான தயிர் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து நல்ல சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போல் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே ஒரு 15 to 20 minutes வந்து நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இது நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் எல்லா சிக்கன்லேயுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கனை வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching my channel.